படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட மெகா ப்ளஸ்ஸே வந்து மியூசிக் தான். மியூசிக் சூப்பராக இருந்ததுனால தான் படமும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஓகேங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7. It's good, very very good. Telugu, but I saw first time Tamil movie in London. It's my Tamil friend. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. இது செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப எமோஷனலாக கொண்டு வந்து படம் கொஞ்சம் டவுனாக மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் என்டர்டைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ குட். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8 கொடுக்கலாம். படம் ஓகே ப்ரோ, ஓரளவு பார்க்கலாம். ஸோ லேக் இல்லாமல் இருக்குது படம். ஸோ டீசெண்டான ஸ்டோரி, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 வந்து ஒரு 7.5. Yeah, film was very good acting. Actually, I don't understand, Tamil, but I just use the subtitles and watch it. But it was very good film. Good, it's good acting of Vijay Antony, and the heroine also very good. Good movie to watch. How much do you rate out of 10? Maybe 8. படம் நல்லா இருந்தது. மியூசிக்கு, காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. பட் என்னன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துருக்காங்க. மற்றபடி படம் சூப்பர். என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 8. லண்டன் டைம் பாஸ் யூஎஸ்க்கு வணக்கம். ப்ரோ, நல்லா இருக்கு மூவி. ரொமான்ஸ்னு பெருசாக இல்லை, ஆக்ஷன் டீசெண்டாக இருக்குது மூவி. ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட வரல. டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது விஜய் ஆண்டனியோடது. நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை. ஸோ ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் 8 out of 10. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன். ஸோ அது எப்படி போகுதுன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்டாக இருந்தனால கொஞ்சம் வந்து டல்லடிக்கிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் சென்டிமெண்ட் நல்லாவே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் நான் சொல்லுவேன். விஜய் ஆண்டனி ஆக்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஏற்ற ஜோனர் இது. ஸோ அதனால பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இம்ப்ரூவ் பண்ணி ஆக்ட் பண்ணுற மாதிரி எந்த சீனும் இல்லை. ஒரு 2-3 சீன் அழுகுற சீன் இருந்துச்சு. பட் அது ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை எனக்கு. மற்றபடி ஓகே. ஹீரோயின் ஓகே. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. மறுபடியும் மோனோரா இதே எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த விக்ரம் கேரக்டர், அவரே விக்ரமா பண்ணுற கேரக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. நாட் அ பேட் மூவி. இவர் விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அப்பயே எனக்கு தோணுச்சு ஃபேஸ் மாதிரி இருக்குன்ட்டு. செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் இன்னொரு ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக மூவி பார்த்தீங்கன்னா ஓகே மூவி. ரேட்டிங் நீங்கள் எப்பொழுது ரேட்டிங் கேட்பீங்க. இந்த வருஷத்தில் வந்த படத்தில் இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. 5 to 6. கல்வனுக்கு அப்புறம் இதையும் சேர்த்துக்கலாம். பார்ப்போம் நெக்ஸ்ட் மூவியில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த லவ் அப்படின்ற ஒரு பேசிஸை எடுத்து அந்த லவ் வந்து எப்படி ஒரு அன்கண்டிஷனலாக இருக்கும், அந்த லவ் நம்ம எப்படி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அதை கரெக்டாக டிபிக் பண்ணி காமெடிக்கு யோகி பாபுவும் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட் கொடுத்து ஸோ படத்தில் ஒரு த்ரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில் ஃபேக்டரும் உள்ள கொண்டு வந்து படத்தை ஒரு ஸ்மூத்தான அண்ட் கொண்டு போய் ஸோ படத்தை ஃபுல்லாகவே வந்து யோசிக்க வைக்கிற மாதிரியும் வெளில போகிற போது ஒரு தாட்ஸ் ப்ராசஸோட வெளில வர மாதிரி தான் அந்த மூவி இருந்தது. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரேட் 8 out of 10 ஃபார் திஸ் மூவி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே போச்சு. யோகி பாபு வராரு, காமெடியாக போது. ஐ திங்க் விஜய் ஆண்டனியும் கூட காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. பழைய படம் மாதிரி எனக்கு அதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தாராளமாக நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து படம் டைல்யூட் ஆகிடுச்சு. வேறு மாதிரி ஜானர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங். ஓவர் சென்டிமெண்ட்டு வேறு மாதிரி போயிட்டு கடைசியில் கொண்டு வந்து ஒரு பாயிண்டில் முடிச்சுட்டாங்க. எல்லா இதுலேயும் வர மாதிரி கிளைமேக்ஸ் இருக்க மாதிரி முடிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் ஐ திங்க் விஜய் ஆண்டனி அவர் ஏதோ அந்த இதில் இருந்தால் வர சம் ஆக்சிடென்ட் இதெல்லாம் வரனால அந்த ஃபேஸ் எல்லாம் கூட ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஆக்டிங் வைஸ் அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் நடிப்பார். பட் ஃபைன், எனக்கு தெரிஞ்சு படம் பார்க்கலாம், ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் 8 கொடுப்பேன். செகண்ட் ஹாஃப் ப்ராபபிளி 4, ஆவரேஜாக 6ங்க. நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் 7 கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் வந்திருக்கும். காமெடி யோகி பாபு கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடியெலாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கலாம். படம் பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால மைண்டில் நிற்குது டைட்டில். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து நாட் பிக் எமோஷன்ஸ் இந்த படத்தில். அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே இல்லை. நவரசத்தையும் அவர் வந்து ஒரே ஆங்கிளில் தான் காமிக்கிறாரு ஃபேஸில். வெரி டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவரோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. படத்தில் நீ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக இருந்தது வந்து அந்த ஒரு டெத் சீன். ஓகே,
எல்லாரும் வந்து டெத்துக்கு ஒரு மாதிரி நார்மல் காஸ்டியூம் போட்டு வருவாங்க. பட் இவர் டக்கின் பண்ணிட்டுலாம் ரொம்ப ஓவர். அது மேபி ஒன் ஆஃப் த காமெடி சீன் நம்ம சொல்லலாம் இந்த டெத் சீனில் வர்றது. ஓவராலாக இது ஒரு டைம் பாஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஐ குட் see people enjoyed in the theater. நானும் என்ஜாய் பண்ணேன், பட் நாட் வெரி மச். ஸ்கேல் ஆஃப் 1 to 10 நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி 5. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.